ஸ்ரீ குருப்யோ நமஹ. சபாயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனது திருநாமம் ராஜசேகரன். சேலத்தில் மல்லூர் கிராமத்திலிருந்து இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு அற்புதமான நீதி ஸ்லோகத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னாடி இந்த அபினவ பாரதத்தின் சேனலை பற்றி சொல்லியே ஆகணும். நானாக ஆசைப்பட்டு இந்த சேனலுடைய நபரை தேடி பிடிச்சி இந்த வீடியோவை போட சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா நிறைய சேனல்களில் சம்பிரதாயத்தை தவிர்த்து நிறையா விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பிரத்யேகமான சேனலில் சம்பிரதாயத்தை பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு தேவையான சுலபமான நம்ம இந்து கலாச்சார சமய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சம்ஸ்கிருதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சம்ஸ்கிருதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நமக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் இந்த அபினவ பாரதம் சேனல். அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்காக நான் இதை சொல்ல வரலை. தயவுசெய்து எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் ஒரு தடவையாக பாருங்கள். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். உபயோகப்பட்ட ஒரு நபர் நான் பேசுகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை உங்கள் இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். தானம் கொடுக்கணும், வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுல சில நியமங்கள் இருக்குது. அப்படி அது கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நாம் தவற விட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த ஸ்லோகம் மூலயமா சொல்ல ஆசைப்பட்றேன். ஸ்லோகமானது ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய கர்மணः க்ஷிப்ரம் ந கிரியமானஸ்ய காலஹ பிபதி தத்ரசம். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய கர்மணः க்ஷிப்ரம் ந கிரியமானஸ்ய காலஹ பிபதி தத்ரசம். ஆதானம், நாம் ஏதாவது ஒரு தானம் வாங்கிக்கணுமா இருந்தாலும் சரி, பிரதானம் ஏதாவது ஒரு தானமானது நாம் திரும்ப மற்றவாளுக்கு செய்கிறதாக இருந்தாலும் சரி, கர்த்தவ்யஸ்ய கர்மணா ஏதாவது ஒரு கர்மா நாம் ஆஸ் பர் த ஷெட்யூல் நம்ம இந்த டைமில் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த காரியத்தை கர்த்தவ்யஸ்ய கர்மணா அந்த கர்மாவை க்ஷிப்ரம் நாம் அந்த சமயத்தில் உடனே செஞ்சு முடிச்சிடணும். ந கிரியமானஸ்ய, இப்படி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, வாங்கி கொள்ள வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் நம்மளால் செய்ய முடியல, செய்யாமல் போயிட்டா காலஹா பிபதி தத்ரசம். இந்த இடத்துல காலஹான்னா டைம் அப்படின்னு அர்த்தம். டைம். ஸோ அது என்ன ஆகுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணி அது இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துடும். காலம்ன்றது இந்த இடத்துல டைம்னு அர்த்தம். காலஹா த ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி டேக்கன் பை தி டைம்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துல என்னது, நான் என்னால் வாங்கிக்க முடியலன்னா அது இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும். நான் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னால் கொடுக்க முடியலன்னா அது இன்னொருத்தருக்கு போய் நான் கொடுக்க வேண்டியது ஆகி போயிடும். அதனால் அந்தந்த சமயங்களில் செய்ய முடியலன்னா காலஹா அந்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது மற்றொரு இடத்துல போய் சேர்ந்துடும். இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கமலம் பத்மம் தான் வரணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம எல்லாரும் இந்து மக்களாகி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம், நமக்கு நமோ என்கின்ற நரேந்திர மோடி தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். எல்லாரும் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி என்னென்னமோ பண்ணோம். ஆனால் நம்மளுடைய இந்துக்களாகிய நம்ம எல்லாரும் அதிக அளவில் பேசிகிட்டே இருந்தோமே சரிங்க, நம்மளுடைய வாக்குப்பதிவானது நாம் போய் முறையாக செயல்படலை. இதரால் மீதி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதற்கு மற்றவர்கள் எல்லாரும் அவங்க விருப்பப்படி அவங்களுக்கு நினைத்தபடி அவர்கள் போய் ஓட்டு போட்டு அவங்கள வர வச்சுட்டாங்க. ஆனால் நாம் வெறுனா நினச்சிட்டே இருந்தோமே தவிர்த்து நாம் காரியத்தில் ஈடுபடலை. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல காலஹா பிபதி தத்ரசம், அந்த காலமான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது அடுத்த நோக்கி போய்விட்டது. இப்போ மிகப்பெரிய அளவில் வர வேண்டிய ஒருத்தர், மெஜாரிட்டி லெவலில் வரக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தரை போய் டிபெண்ட் பண்ணி இந்த ஆட்சியை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வந்துடுது. அதனால் அந்தந்த சமயத்தில் நினைக்கக்கூடியதும் செய்யக்கூடியதும் அந்தந்த சமயத்தில் கட்டாயம் பண்ணி எல்லாரும் பண்ணால் எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். அனைவருக்கும் தன்யவாதம். தன்யவாதா.